ஃப்ரெண்ட்ஸு கப்புள்ஸு மெயினாக ஃபேமிலி கப்புள்ஸ் தான் வந்து மெயினாக பார்க்கணும். ஏன்னா எப்படி போகுதுன்னா எல்லாரும் தப்பாகவே எடுத்துக்கிறாங்க இல்லைங்களா எல்லாரையும். அந்த மாதிரி இல்லாமல் ஒரு பர்சனை எப்படி நம்பணும், அன்னோன் பர்சன் சொல்லி நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுவாக டெஸ்ட்டாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. சாங்ஸ்லேருந்து காமெடியிலேருந்து, ஐயோ காமெடி சொல்லவே முடியாது, சொல்லி சொல்லி வயிறு தான் வலிக்குது சிரிச்சு சிரிச்சு. சூப்பராக இருக்க படம். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து பார்க்கலாம். புரியல. மெசேஜ்னா அதான் ப்ரோ, இப்போ என்னென்னா இப்போ நம்மள ஒருத்தங்க பிளாக்மெயில் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஒரு போது இல்லைங்களா, அந்த டைமில் நம்ம பயப்படக்கூடாது, அதை ஃபேஸ் பண்ணணும்னு இருக்குது. அவங்க ஃபேஸ் பண்ணது கேஷாக கொடுத்து அந்த மாதிரி பண்ணாங்க. நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஃபேமிலி சில்ட்ரன்ஸ்னால் அம்மா அப்பா கிட்ட சொல்லி அந்த மாதிரி அந்த ப்ராப்ளமை நம்ம தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் பண்ணலாம். அதுக்கு மறைக்க பார்க்கக்கூடாது. கடைசியில் மண்டை மேலே இருந்த கொண்டையை மறந்த மாதிரி அவங்க புட்டுன்னு உடச்சிட்டாங்கல்ல, அதே மாதிரி சொல்லி சமாதானப்படுத்திட்டு போயிடலாம். சூப்பராக இருக்குது சதீஷ் சார் ஆக்டிங்கு, புகழ் சார் ஆக்டிங் சூப்பர். புகழ் சார் இன்னும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஆனால் அவர் ஆக்டிங் கொஞ்சம் லைட்டாக தான் வச்சுருந்தாங்க. பட் அதுலேயும் அவர் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்குது அவர் ஆக்டிங்கும். புரியல. எனக்கு அந்த மாதிரி ஒன்றும் தெரியல ப்ரோ. ஆனால் நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது, எல்லோரும் பார்க்கலாம். 80s மாதிரி இல்லை, எல்லோரும் பார்க்கலாம், நல்லாயிருக்கு ப்ரோ. இல்லை அந்த மாதிரிலாம் இல்லை, பார்க்கலாம் ப்ரோ. அவ்வளோ பேடாக 80s மாதிரி ஒன்றும் இல்லை, நார்மலாக 2Ks பார்க்குற மாதிரி தான் இருக்குது. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது படம். உண்மையாக நல்லா இருந்தது. அதான் ப்ரோ, இப்போது ஒரு ப்ராப்ளம் நடக்குதுன்னா நடந்ததை உண்மையாக சொல்லிட்டா எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. அதுக்கப்புறம் அதை நீங்கள் தடுக்கிறதுக்கு ஒரு பொய் சொன்னோன்னா அதை தடுக்கிறதுக்கு இன்னும் பொய் சொல்லிட்டே போனோம். அதுதான் சொல்லியிருக்காங்க. படம் நல்லா இருந்தது ப்ரோ. உண்மையாக ஃபேமிலி என்டர்டைனர் மூவி. காமெடியும் நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செகண்ட் ஆஃப் அதுதான் ப்ரோ மெசேஜ். ஒரு தப்பு மாதிரி இதுக்கு இன்னொரு தப்பு சொல்லணும்னா சொல்லிகிட்டே போனோம். அது ஸ்ட்ரைட்டாக ஒரு உண்மையாக சொல்லிட்டேன்னா அந்த அந்த இடத்தோட முடிஞ்சு போய்டும். நல்லா இருந்தது ப்ரோ. உண்மையாக சூப்பராக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃபோட செகண்ட் ஆஃப் நல்லா காமெடியாகவும் சூப்பராக இருந்தது. தேங்க்ஸ். படம் சூப்பராக இருக்குது. அதான் அதாவது என்னென்னா விட்டு கொடுக்காம ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே விட்டு கொடுக்காம இருக்காங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. இதுதான் மெயினே. ஃப்ரெண்ட்ஷிப் தான் இப்படி தான் இருக்கணும், மெயின் அதே தான், வேறு எதுவும் இல்லை. நல்லா தான் போயிட்டுருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் என்ன புரிஞ்சிக்காமல் பண்ணாங்க அந்த லவ்வர்ஸ்குள்ளே, அப்புறமா பின்னாடி நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம். சதீஷ் சூப்பராக பண்ணியிருந்தார். அவர் நிறைய படம் பார்த்துருக்கோம்ல நாங்கள், அதனால் நான் மூவி நல்லா, கதை நல்லா, காமெடி சூப்பராக தான் இருக்குது. அதெல்லாம் எல்லாமே நல்லா இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. எண்டில் ஆனால் ட்விஸ்ட்டு கொடுத்துட்டாங்க. சூப்பராக காமெடி எல்லாம், சாங்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் ஆக்டிங்லாம் சூப்பராக பண்ணிட்டாங்க. நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருக்குண்ணா மூவி. ஜாலியாகவே இருக்குது, இன்ட்ரெஸ்டாக இருக்குது. மெசேஜ்னா அதில் எதுவுமே வீடியோவை பற்றி நம்பவே கூடாது, அதுதான் மெசேஜ். இதில் நல்லா இருக்குது. லவர்ஸில் ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம், ஃபேமிலியாகவும் பார்க்கலாம். அதான் சூப்பராக இருக்குது. எல்லாமே காமெடி தான். ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் காமெடி தான். ஃபுல்லாக ஜாலியாக தான் இருந்தது படம். இன்ட்ரெஸ்டாக தான் இருந்தது பார்க்குறது. சூப்பராகவே இருக்கும். மியூசிக்லாம் தான் சரி. நல்லா இருக்கு ப்ரோ. படம் நல்லா இருக்கு. நல்லா தான் ப்ரோ இருக்குது சதீஷ் ஆக்டிங்கு. படம் ஃபேமிலியோடு பார்க்கலாம். அதான் ஃபுல்லாக ட்விஸ்ட்டு தான். லாஸ்ட்டில் ஃபைனல் ட்விஸ்ட் தான் பயங்கரமாக இருந்தது. அதுதான் அவசரப்பட்டு இந்த மாதிரி படத்தில் நடித்தது தான், யாருக்குமே தெரியாமல் மறைச்சி எல்லாம் பண்ணுறது. காமெடி நல்லா தான் இருக்குது. மியூசிக் அதான் ஃபுல்லாகவே பாட்டு நிறையா இருக்குது, 5 பாட்டுக்கிட்டே இருக்குது. நல்லா தான் இருக்குது. இது நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. நல்லா தான் ப்ரோ. நல்லா இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு ப்ரோ.